வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு. என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழகத்தில் 31/5/2026 நிலவரப்படி நிரப்பத்தகுந்த இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் காலி பணியிட விவரங்களை கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெளியிட்டிருக்காங்க. ஆசிரியர் தேர்வு வாரிய நேரடி நியமன செயல்பாடுகளை வெளிப்படைத்தன்மை தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர்களுக்கு இந்த தகவலை கொடுத்துருக்காங்க. எஸ்எம்சி பள்ளி மேலாண்மை குழு அனைத்து வகை பள்ளிகள் ஜூலை 2026 மாதத்திற்கான கூட்டம் நடைபெறுவது என்ன அப்டேட்ன்றதை கொடுத்துருக்காங்க. இதில் எத்தனை ஆசிரியர்கள் தற்காலிகமாக எடுக்கலாம் அப்படின்றத பற்றியும் குறிப்பிட்டாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 55 வயதுக்கு மேற்பட்ட மற்றும் மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களுக்கு விலக்கு, பதவி உயர்வுக்கு முன் பணி நிரவல் கூடாது அப்படின்றதையும் பார்க்கலாம். இதுதான் நமக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிடைச்சிருக்க பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில பல முக்கியமான தகவல்கள். காமன் டெட்டு தமிழகத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஜூலை இறுதியில் காமன் டெட்டுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வெளியிட போகிறாங்க. அது மட்டுமே கிடையாது, தேர்வு வாரியத்தில் ஆனுவல் பிளானரில் வெளியிட்டிருக்க அனைத்து தேர்வுகளும் HGT, PGT, UGT, RB அனைத்து தேர்வுகளுமே நடத்தி முடிச்சே தீருவோம் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ரிசர்வ் லிஸ்ட்டு விட்டாங்க பார்த்தீங்களா, பிடி மற்றும் HGTக்கு. அந்த ரிசர்வ் லிஸ்ட்டில் உள்ளவர்களுக்கு பணி வாய்ப்பெல்லாம் இனிமேல் கிடையாது அப்படின்னு நீதிமன்றம் ஒரு அதிரடியான தீர்ப்பு விட்டதுனால அவங்க ஒரு பக்கம் அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் என்ன சொல்கிறார் அப்படின்னா 18,108 காலி பணியிடங்களை உடனடியாக ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நாங்கள் நிரப்பியே தருவோம். அதுவும் இந்த 2026 டிசம்பருக்கு முன்னாடியே நடக்கும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. நமக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட PGTR வேக்கன்சிஸ் 2,800 வேக்கன்சிஸ் இருக்குது. இதற்கான அறிவிப்புகள் இன்னும் இந்த ஜூலை மாதம் முதல் வாரத்தில் வெளியாகலாம் என்ற எதிர்பார்ப்புகள் இருக்குங்க. 31/5/2026 நிலவரப்படி நிரப்பத்தகுந்த இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் விவரங்கள் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு பிடி மற்றும் HGT ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்களுடைய நிலவரங்களை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் பார்த்திங்கன்னா தொவலை கவர்மெண்ட்டு, RL பெருமாள்புரம் ஹைஸ்கூலு, கோஎட்டு, தமிழில் ஒரு வேக்கன்சிஸு, சயின்ஸில் ஒரு வேக்கன்சிஸு. இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல வேக்கன்சிஸ் லிஸ்டர்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு மாவட்டம் வரையும் வெளியிட்டிருக்காங்க. சமயம் கன்னியாகுமரி வெளியிட்டிருக்காங்க. பள்ளி மேலாண்மை குழு அனைத்து வகை ஆசிரியர் பள்ளிகள் மற்றும் ஜூலை 2026 மாதத்திற்கான ஒரு சிறந்த ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த பள்ளி மேலாண்மை குழு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி என்ன நடத்தலாம், அடுத்து பார்த்திங்கன்னா பெற்றோர் ஆசிரியர்களுடைய சங்கத்தின் மூலமாக பள்ளிகளில் தேவைப்படுகிற தற்காலிக ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள் இவங்களை எவ்வளோ பேர் எடுத்துக்கலாம், தற்காலிக ஆசிரியர்களுக்கு தற்சமயம் 18,000 ரூபாய் வரை ஊதியமாக கொடுக்குறாங்க அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். அதனால் ஒவ்வொரு பள்ளிகளிலுமே தற்காலிக ஆசிரியர்களை பள்ளி மேலாண்மை குழு எடுப்பாங்க அப்படின்றது எதிர்பார்க்கலாம். ஆசிரியர் தேர்வு வாரியத்துடைய நியமன செயல்பாடுகள் நேரடி செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும். ஏன்னா பாலிடெக்னிக்கில் பார்த்திங்கன்னா நிறைய விதிமுறைகளை மீறியிருக்காங்க. அரசாணைகள் விதிமுறைகளின்படி ஆசிரியர் தேர்வு வாரிய நியமன செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும். 2026 ஆண்டுக்கான அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் அரசு கல்லூரிகளில் உள்ள உதவி பேராசிரியர் நேரடி நியமனங்களில் நிறைய முறைகேடுகள் இருக்குது. இதை வெளிப்படையோடு நடத்தணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் போயிட்டுருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு 55 வயதுக்கு மேற்பட்ட ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களுக்கும் விலக்கு கொடுத்துட்டாங்க. அவங்க கணக்கெடுப்பு பணிக்கு செல்ல வேண்டாம். அந்த ஏஜ்டு பர்சன்ஸ் பார்த்திங்கன்னா இனிமேல் போகக்கூடாது. அது மாதிரி ஒரு சின்ன விலக்கு ஒரு ஜீவோ பாஸ் பண்ணியிருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மக்கள் தொகை 2027 கள பயிற்சியாளர்கள், கணக்கெடுப்பவர்கள் மற்றும் கண்காணிப்பவர்கள் 55 வயதிற்கு மேற்பட்ட உட்பட்ட பட்டதாரி ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், மாற்றுத்திறன் நீங்களாக விவரங்கள் இணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது. பூர்த்தி செய்து அலுவலகம் மூலமாக பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் தற்சமயம் வந்திருக்க மிக மிக முக்கியமானது. பள்ளி கல்வித்துறை
கல்வித்துறையில் ஆனுவல் பிளானரில் இருக்கிற மாதிரி சில பல நோட்டிஃபிகேஷன் அனைத்துமே இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு வந்துடும். முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட மாதிரி நியமன தேர்வு முற்றிலுமாக ரத்து செய்ய போகிறாங்க. 149 ஜிஓவையும் தூக்க போகிறாங்க. மேலும் பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவருக்குமே பணி நிரந்தர வாய்ப்பையே கொடுக்க போகிறாங்க. இதற்கான ஜிஓ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூலை முதல் வாரத்தில் எதிர்பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் இந்த தகவல்களை பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.